வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பொது தமிழ் 50 நாள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 49ஆம் நாள் இருக்கும். பொது தமிழ்ல 100க்கு 100 வாங்க வைப்பதற்காக இந்த 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய 49வது நாள் அந்த இலவச பயிற்சியில 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அசல் வினாத்தாள் பகுப்பாய்வை தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஃபர்ஸ்ட் கொடுத்த பரி பரி, இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். இந்த பரினா பரிவுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பரிவு, அது இரங்கல் தெரிவிக்கிறது, இறங்குறது, மனசு இறங்குறது, பரிவு. அப்ப இது இறங்கு ரகரம், என்னது இடையின ரகரம். இது பறித்தல் அப்படின்னு அபகரித்தல். அப்ப எது சரியானது? ஆப்ஷன் சி தான். அடுத்த பொருள் வேறு பெரு 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 பெரு. அப்ப இந்த பெரு என்பது பெரிய செயல். என்னது? பெரிய செயல். இது என்னது? பெரு மதிப்பு பெரு பெறுதல். இது பெரிய பெறுதல். ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக. தவறு. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். சரி. வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக. தவறு. வேண்டும் வாழ இன்பமாக. தவறு. அப்ப எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் தான் சரியான ஒரு தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. வருவாய் என்பது அன்று கல்வி தேடும். தவறு. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இதுதான் சரி. அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை. தவறு. அப்ப எது சரி? ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுனா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அதுதான் சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது. தவறு. ஏகலை அம்பு விடும் தமிழ் கலை என்றது. தவறு. தமிழ் கலையை அம்பு விடும் ஏகலை என்றதும் தவறு. அப்ப தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசை கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அகரவரிசை என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப வந்து உயிரெழுத்து வரிசை, வெய்யெழுத்து, உயிர்மெழுத்து. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரிசை இருக்கு ஈ. அப்ப என்னது? இன்பம். அது ஒண்ணுதான் இருக்கு. அதான் விடை. இன்பம். திருத்தி, பெருக்கி, மதிக்கும். அடுத்து மீண்டும் ஒரு அகரவரிசை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்து, ஓலைச்சுவடி, ஒலி வடிவம், அவுகாரம். அப்ப இதுல சரியா வரும்னா எது முதல்ல வரும்? எழுத்து. ஆனா இங்க ஓ இருக்கு. ஓக்கு அப்புறம் ஓ வராது. ஓ ஓ அப்படி வரும். அப்ப என்னது? எழுத்து, ஒலி வடிவம், ஓலைச்சுவடி, அவுகாரம். அப்ப ஆப்ஷன் சி தானே அது சரியானது. அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். வினைமுற்றுக்கேடான தந்தான். பெயரச்சம் தந்து. வினையச்சம் தந்து. கொடு என்னும் வேர்ச்சொல்லி வினையாளின் பெயர் என்னன்னா கொடு என்னும் வேர்ச்சொல்லி வினையாளின் பெயர் கொடுத்தோர். நடை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். நடை என்னும் வேர்ச்சொல்லி பெயர் நடத்தல். வினையச்சம் என்று நடந்து. பெயரச்சம் நடந்து. பெயரச்சம் நடந்த. வருகை என்னும் இதுல வேர்ச்சொல் எதுனா வா. வருகை என்னும் வேங்குள் வினை வேர்ச்சொல் வா. பின்வரும் தொடர்புள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுது. இட்டதோர் தாமரை பூ. இதுல வினைச்சொல் எதுனா இட்டதோர் தாமரை பூ. இதழ் விரித்தல் போல என்ன தொடர்ல இட்டதோர் இட்டதோர் இதான் வினைச்சொல். அப்ப அது வேர்ச்சொல் என்னது? இடு. இது என்பதுதான் சரியானது. வாருங்கள். வாருங்கள் என்னுள்ள வேர்ச்சொல் என்னன்னா வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல துளிர், தளிர், குருத்து. துளிர், தளிர், குருத்து இது எல்லாமே கொழுந்து வகைகள் தான். அடுத்து கொத்து, குலை, தாறு, கதிர். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா இது குலை வகையை குறிக்கக்கூடிய சொற்கள். அன்பை கொடு கோடு போடாதே அப்படின்னது. அன்பை கொடு கோடு போடாதே. அன்பை கொடு கோடு போடாதே அப்படின்னு சரி. ஆப்ஷன் ஏ. வானம் வானம். அந்த முதல்ல இருக்க இந்த வானம் 3 சொல்லினா என்னது? வெடி. 2 சொல்லினா ஆகாயம். வலி வலி. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்திருக்கும். வலி இது நகர லகரம், இது சிறப்பு லகரம். அப்போ இந்த வலி என்பது காற்றை குறிக்கக்கூடிய. இந்த வலி நெறிப்படுத்துதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செக் அப்படின்னா காசோலை. டிராப்ட் அப்படின்னா என்னது? வரை ஓலை. டிமாண்ட் டிராப்ட் கேப்பு வரை ஓலை. பணத்தால் கரன்சி நோட். கடன் அட்டை டெபிட் கார்டு. கடன் அட்டை கிரெடிட் கார்டு. பற்று அட்டை டெபிட் கார்டு.
செக் அப்படின்னா காசோலை. இன்ஃபார்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களே, இன்ஃபர்மேஷன், இன்ஃபார்மெண்ட். இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிடி கேப்பு வரைவோலை தவறு. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் சரி. இ காமர்ஸ் மின்னணு வணிகம் இருக்கணும், இது தவறும். கன்சோட பணத்தால் மின்னணு, இது தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டுபிடி. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இதான் அது சரியானது. சந்தி பிழையுள்ள தொடர், சந்தி பிழை இல்லாத தொடர் கேட்கல, சந்தி பிழையுள்ள தொடர் கேட்கிறாங்க. இங்க பாருங்க, தேனினும் இனிய நச்செந்தமிழ் மொழி சரி. தென்னாடு விலங்குற திகழும் தென்மொழி, இங்க இத்து வரணும். அப்போ சந்தி பிழையுள்ள இதுதான். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி சரி. ஊனினும் மொழி ஒரு ஒண்டமிழ் மொழி சரி. பிழை இருக்க தொடர் ஆப்ஷன் பி தான். கீழ்காலம் சொற்கள் பொருந்தாத சொல்லி கேட்கிறாங்க. சொன்னால், நவின்றால், பயின்றால், இது மூணுமே ஒரே பொருள் தரக்கூடியது. சொன்னால், கூறினால், நவின்றால், பயின்றால். ஆனால் ஆடினால் என்பதுதான் வேற. அதுதான் என்ன, அது பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிக்கேரம் மரம், காலம் மரம், கோழி, அரசு மரம், இதெல்லாம் மரங்களின் பெயரை குறிக்கக்கூடியது. வேறு என்பதுதான் பொருந்தாதது. அதான் விடை. பொருந்தா சொல் இணையை கண்டுபிடி. சுற்றி அப்படின்னா நெற்றி, குலைனா காது. நெற்றி, சுற்றி, காதில், குலை. மருத நிலத்துக்குரிய சிறு பொழுது வைகரி, குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுது யாமம், நண்பகல் பாலைக்குரியது. அப்ப பொருந்தாது ஆப்ஷன் டி தான். அதான் விடை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். படுகர் அப்படின்னா பள்ளம், அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, மேடு. படுகர் அப்படின்னா பள்ளம், அப்ப எதிர்ச்சொல் மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புறவலர். இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புறவலர். பால் குட்டல் ஊரும் என்பது சேர்த்து எழுதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சொல் பாலூரும். பால் குட்டல் ஊரும், பாலூரும். பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படி சேர்த்து எழுதணும்னா பருத்தி எல்லாம். பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். சேர்த்து எழுதுக. நூல் கூட்டலாகம் நூற்றகம் தவறு. நூல் கூட்டலாகம் நூலகம் தவறு. நூல் கூட்டலாகம் நூலகம் என்பதுதான் என்னது சரியா. நூல் கூட்டலாகம் சீக்கிரம் நூலகம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது என்பதுதான் சரியானது. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? நீர்நிலை சொல்லணும் பார்த்தீங்களா. பள்ளம், கூவல், நீர்நிலை எது? பறவைகள் தேசிய பறவைகள் எதனால் பறந்து செல்லும் கேட்கலாம். எதனால் இல்லை அப்படின்னா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன என்பதுதான் சரி. மங்கா காய்களை வாங்கினாள், வாங்குகிறாள் அப்படின்னு நிகழ்காலம், வாங்குவாள் எதிர்காலம். அப்ப வாங்கினாள் என்பது இறந்த காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இதுல பொருத்தமான காலம் என்னன்னா, இதுல 3 காலங்களும் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப முக்காலம். காலத்திற்கு ஏற்ற வினைமுற்று. மலர்வெளியில் நேற்று மலர் கொய்தால், நேற்று மலர் பறித்தால் சொல்லக்கூடாது, கொய்தால். இதுதான் சரியானது. நேற்று என்பது இறந்த காலம், அப்ப கொய்தால் என்பதுதான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் உறவினர் சரி. உற்றார் பெரியர் வருது, உற்றார் உறவினர் தான் சரியான புதிய சொல். தென்னங்கீற்று, தென்னந்தட்டு, தென்னங்குலை, தென்னங்கூட்டல், தென்னங்கீற்று. பேச்சு வழக்கு எழுத்துவர். பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான். அப்ப என்னது, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் என்பதுதான் சரி. அம்மாவிடம் சொல்லு அப்படின்னா அம்மாவிடம் சொல், அதான் சரியானது. சொற்றொடருடைய இறுதியில் வரக்கூடியது என்னன்னா முற்றுப்புள்ளி. இந்த கால் புள்ளி, அரை புள்ளி, இது முக்காறு புள்ளியான சொற்று இறுதியில் வரக்கூடியது முற்றுப்புள்ளி. நிறுத்தற்குரிய அறிய. சரியான நிறுத்தற்குரிய இடப்பட்ட தொடர்றது அந்தோ, இயற்கை அழிகிறது. அந்தோ அச்சரி, இயற்கை அழிகிறது. இதுதான் சரியானது. பொருத்தமான நிறுத்தக்கூடிய இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுது. அப்ப பிழையா நன்மொழி என்று வாய்மை குறிப்பிடுதல் நற்றினை. அப்ப இதுல எது சரியானதான்? பிழையா நன்மொழி, இதுதான் முக்கியம். அந்த மேற்கோள் தொடர் பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகின்றது. இதுதான் சரியானது.
ஊர் பெயரின் மருவு எழுதுக. புதுக்கோட்டை இதன் ஊர் பெயர் புதுகை. புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுகை. புதுச்சேரி என்ற ஊருடைய ஊர் மருவு என்னது? புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. சோழநாடு இதோட மருவு என்னது? சோழநாடு, சோநாடு. சோழ நாட்டினுடைய மருவு சோநாடு. வெதர், வெதர் அப்படின்னா என்னது? வானிலை. வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் வரலாறு. சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. நீ விளையாடவில்லையா, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று நமக்கு நடந்ததை கூறுவது உற்றது உரைத்தலுடைய ஆகும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று வரப்போவதை கூறுவது என்னன்னா அது உருவது குரலுடைய ஆகும். கால் வலிக்கிறது என்று சொன்னால் உற்றது உரைத்தல், கால் வலிக்கும் என்று சொன்னால் உருவது குரலுடை. சரியான இணை. ஐயவனை செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இங்கே கிடைப்பது பாம்போ கயிறு வினவுது. இது ஐய வினா. குழல் வினா அப்படின்னு என்னன்னா உன்னும் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவக்கூடியது குழல் வினா. வாங்குவதற்காக வினவக்கூடியது குழல் வினா. கொடுப்பதற்கு வினவக்கூடியது கொடை வினா. ஏவல் வினா இந்த ஏவுவது. ஓகேங்களா, சரியான ஆப்ஷன் ஏ தான். கலைச்சொல் இந்தியன் பீனல் கோட், ஐபிசின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன். சம்மன் அப்படின்னது அழைப்பாணை. சம்மன் என்னது? அழைப்பாணை. கிளீனர், கிளீனர்னா துப்புரவாளர். கிளீனர் துப்புரவாளர். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்ற ஓமை விளக்கக்கூடிய பொருத்தமான பொருள், எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பு. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா விழலுக்கு நீர் பயனற்றது, பயனற்ற செயல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வருவித்தார் அப்படின்னு பிறவினை தொடர். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. மூன்றாம் வேட்டி மறுப்பு படுபட்டது பெறுபட்டது வந்தால் செய்யப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் கண்டுபிடிக்க. அப்துல் நேற்று வந்தான், செய்வினை கிடையாது. இது முறைப்படித்தான் தன்வினை. நேற்று வருவித்தான பிறவினை. அப்ப இது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் ஏதான் அது சரியானது. யானை புக்க புலம் போல, யானை புக்க புலம் போல இந்த ஓமை கூறக்கூடிய பொருத்தமான பொருள் வீணாக்குவது. விடைக்கேற்ற வினா. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்ப சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற வினாவுக்கு ஏற்ற விடைதான் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்து விடைக்கேற்ற வினா. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்ப சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எதுனா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுதான் சரி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு எது பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு எது? தாமிரம். இது ஒரு பத்தி அல்லது பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது திருநெல்வேலி பாளையங்கோட்டை. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தான் இரட்டை நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது. அடுத்து தென்னிந்தியோட ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடியதுதான் பாளையங்கோட்டை. இங்கே கல்வி நிறுவனம் அதிகமாக இருப்பதனால தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் என்று பாளையங்கோட்டை அழைக்கப்படுகிறது. அடுத்து கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எதுனா தாமிரபரணி ஆற்றினுடைய கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. மேற்கு கரை திருநெல்வேலி, கிழக்கு கரை பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருந்துச்சுன்னா கல்வி நிலையங்கள் இருந்துச்சு. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருந்தது. ஒருமை பன்மை பிழைகள் நீக்கிய. குழந்தைகள் டேஸ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை, குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அப்ப இந்த குறப்பால பயின்றுடைய ஓமை இருக்கு, ஓமேயம் இருக்கு, ஓம் உறுப்பு இருக்கு. ஓம் ஒரு வெளிப்படையா வந்தால் அந்த அணிகளிலே மிக இன்றியமே அணி என்று சொல்லக்கூடிய ஓமை அணியாகும். ஓகேங்களா. ஓமையின் தன்மையில் ஓமே ஏற்றி கூறுவது உருவகணி. ஒன்றை உருவப்படுத்தி ஒன்றை உருவப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவப்படுத்த விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. சொல் பின்வரு நிலைனா ஒரே சொல் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தந்தால் சொல் பின்வரு நிலை அணி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் எது கேட்கிறேன். உலகம் நிலைத்திருக்கிறது சரி.
விருந்தோம்பல் பெண்கள் சிறந்த பெண் ஒன்றாக கருதப்படுகிறது சரி. நீதி நிலத்தவர் பாடலை வரவேற்ற இதுவும் சரி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அக்ரிண மொழி. இதுதான் என்ன, அது பிழையுள்ள துறை. இதுதான் விடை. சொல் பொருள் பொறுத்து. ஈன்று அப்படின்னா தந்தது. கொம்பு கிளை. கழித்திட மகிழ்ந்திட. கழித்திடனா மகிழ்ந்திட. அதிமதுரனா மிகுந்த சுவை. ஆப்ஷன் சி தான் சரியானது. முகில்னா மேகம். சேகரம் கூட்டம். முகில்னா என்னது, மேகம். சேகரம் கூட்டம். வாகுனா சரியாக. விண்ணம்னா சேதம். ஆப்ஷன் டி. முகில் மேகம் சேகரம் கூட்டம். வாகு சரியாக. விண்ணம் சேதம். வெறுப்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, வெறுப்பு என்ற சொல்லுக்கு பொருள் மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எதுனா வாரா. ஓர் நிறைவு செய். அது ஓர் இனிய பாடல். ஏன்னா வறுமொழி முதல் உயிரெழுத்தா இருந்தா ஓர், உயிர்மெய்யா இருந்தா ஒரு. அப்ப ஓர் இனிய பாடல். பூக்களை பறிக்காதீர். இது என்னது, பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா ஒரு கட்டளை தொடர். சொற்களை மாற்றி எப்படி சரியான தொடர் கண்டுபிடி. சேரலின் தலைநகர வஞ்சி விளங்கியது. விளங்கியது வஞ்சி தலைநகர சேரலி. விளங்கிய தலைநகர இது இப்போ என்ன, சேரலின் தலைநகர விளங்கியது. சேரலுடைய தலைநகர வஞ்சி விளங்கியது தான் சரி. சொற்களின் கூட்டு பெயர். நெல் வயல். நெல் வயல். பொறுத்துக்க. வாழை இளமை பெயர் கொடுத்த வாழை கச்சல். வாழை கச்சல். வெள்ளரி பிஞ்சு. பனம் குறும்பை. மா வடு. ஆப்ஷன் பி. சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர். புல் அப்படின்னா புல் கட்டு வர புற்கள். புற்கள் தான் சரி. இளங்கவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. இளங்கவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை தான் சரி. அடுத்து இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்திய ஆசிரியர். இவர் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடுறாருன்னா பொதிகை மலை. குழந்தையினுடைய தலையசை பருவம் என்னன்னா, இரண்டாவது பருவமான செங்கிரை பருவம். மொத்தம் காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. இந்த செங்கிரை பருவ குழந்தை தலையசை பருவமாகும். வற்றல் தின்றான். அப்ப என்னது, இது தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் என்னது, தொழிலாகு பெயர். வற்றிய உணவுப் பொருளுக்காய் வந்தது. வற்றல் என்பது வற்றிய உணவுப் பொருளுக்காய் வந்தது, தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அக்ரோனோமி அக்ரிகல்ச்சர்னா விவசாயம். அக்ரோனோமினா உளவியல். கூற்று காரணம் 1 காரணம் 2. கூற்று. தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் சொல்றோம். இந்த கா ஞா ஷா நா பாமதா 8 மயங்கொலி. 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி. இது சரியான. இந்த எழுத்துக்கள் தவிர அப்ப என்னென்ன எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள்னா, நா 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 லா 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 ரா ரா. இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். இது தவறு. அப்ப 2வது தவறு. லகரம் மா போல இருப்பது அது மகர லகரம் என்றும் சிறப்பு லகரம் என்றும் சொல்கிறோம். சிறப்பு லகரம் தான் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து. அதனால சிறப்பு லகரம் சொல்றோம், மகர லகரம் சொல்றோம். அப்ப கூற்று சரி, காரணம் 1 தவறு 2 சரி. கூற்று சரி, காரணம் 1 தவறு 2 சரி. கூற்று 3 கூற்று கொடுத்திருக்காங்க. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பது தோன்றியது சரி. போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. மூவை போலியில் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலி முற்றுப்போலி. அப்ப 3மே சரியானது. கூற்று காரணம். சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பெணம் உயிர் பற்றியல் அப்படி சொல்ற. இது சரி. இது காரணம். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் தண்டனை வழங்கிய தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பின்கை அவர்கள். விருது வழங்குறவர்கள், தண்டனை வழங்கிய நீதிபதி, அவங்க விருது கிடையாது. அப்ப இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபட்டு. மனம் மானம். மனம் என்பது உள்ளம், மானம் என்பது பெருமைக்கேடு. ஆப்ஷன் ஏ. வலி வாலி. வலி என்பது காற்று, வாலி என்பது கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம். குறில் நெடில். மரி மாறி. மா மா. மரி அப்படின்னது இறத்தல். மரித்தார் சொல்றாமா, இறந்தார். மரித்தல் இறத்தல். மாறி மலை. சரியான இணைப்பு சொல்லை சரியான இடத்தில் நிரப்புக அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க என்ன வரும்னா, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு எடுப்பது. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. விளக்கு இருபொருள் தருக. விளக்கு அப்படின்னா விளக்குதல் அப்படின்னா விவரித்தல். இன்னொரு விளக்குனா ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி
மழலை விளையாடும் மொழி அழகு, மழலை சிரிக்கும் மொழி அழகு, மழலை உறங்கும், மழலை பேசும் மொழி அழகு, மழலை பேசும் மொழி அழகு. சரியானது. அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த எடுத்து சேர்க்க தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய 2வது தளத்துல தான் என்ன இருக்குன்னா தமிழ் நூல்கள் உள்ளது. அது சரி. அடைப்புகள் உள்ள சொல்லி தகுந்த எடுத்து விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் வளர்கின்றது. தவறு. மிதக்கின்றது. மூடு பணியில் விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றது. இளையான்குடி மாரநாயனுடைய வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. அது தானியம் இல்லை. அப்ப அதனால் என்ன பண்றாரு? அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்தார். அப்ப இளையான்குடி மாரநாயன வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம், அதனாலா? எனவே அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். அதாவது இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் யார்? இளையான் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லாததால் விதைத்த நெல்லை அன்று விதைத்த நெல் அரித்து வந்து விருந்து படைத்தவர் யாரு? இளையான்குடி மாரநாயனார். எனவே என்பதுதான் சரி. அடுத்து, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். எனவே துன்பப்பட்டு வருமா? அதனாலா? இல்லை என்றால் துன்பப்படும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியா இணைப்பு சொல். அறிஞர் அடக்கமாக இருப்பர், டேஸ் மூடர் ஆரவாரம் செய்வார் அப்படின்னா அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.